கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி ஏசி ஆன் பண்ணி ரன் பண்ணியாச்சு. ரன் பண்ணி கேஸ் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேஸ் லாக் பண்ணி பம்ப் அவுட் பண்ணிட்டோம். பண்ணி அவுடோர் கீழே இறக்கி வச்சுட்டு பைப் லைன்லாம் டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பைப் லைனை டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு உள்ளே போய் இன்டோரை கழட்டியாச்சு. இன்டோரை கழட்டி கீழே வச்சாச்சு. புது யூனிட் ஓப்பன் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். யூனிட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி டெம்ப்ளேட் மெஷர்மெண்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டெம்ப்ளேட் மெஷர்மெண்ட் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டெம்ப்ளேட் அடித்தாச்சு. யூனிட் கிரில் ஓப்பன் பண்ணி அவுட்டோர் ஒயர் லைன் கொடுத்துடலாம். கொடுத்து எல்லாத்தையும் லாக் பண்ணி ப்ராப்பராக லாக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இன்டோர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணி அவுட்டோர் போயிட்டோம். அவுட்டோர் ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக அவுட்டோர் மேலே ஏற்றிடலாம். அவுட்டோர் மேலே ஏற்றிட்டோம். ஏற்றி பைப் லைன்லாம் மெஷர்மெண்ட் பண்ணிட்டோம். மெஷர்மெண்ட் பண்ணி பைப் லைன் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி ஃப்ளாட் பண்ணி பைப் லைன் போட்டு டைட் பண்ணிடலாம். பைப் லைன் டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கேஸ் ஓப்பன் பண்ணிடலாம். கேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு யூனிட் ஆன் பண்ணி கஸ்டமர்கிட்ட செக் பண்ணி காமிச்சிடலாம். கூலிங் ப்ராப்பராக வருது. கஸ்டமரும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. இந்த மாதிரி சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.